ரசூலுல்லாஹ்ட்ட எந்த சர்வாதிகாரமும் கிடையாது. நான் எடுத்ததுதான் முடிவு இல்லை. அல்லாஹ் சொன்னாங்க ஷாவிருஹும் ஃபில் அம்ர், நபியே மக்களிடம் நீங்கள் கலந்து ஆலோசிப்பீராக. இறை தூதர் அல்லாஹ்விடமிருந்து வஹி செய்தி வருகிறது. அதை விட அவர் மக்களிடம் கலந்து ஆலோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? அல்லாஹ்வும் அவரும் பேசிக்கொண்டாலே போதுமானது. இருந்த போதிலும் அல்லாஹ் சொன்னான், நபியே ஷாவிருஹும் ஃபில் அம்ர், மக்களின் காரியங்களில் அவர்களோடு நீங்கள் கலந்து ஆலோசிப்பீராக. வணக்க வழிபாட்டில் கலந்து ஆலோசிக்க வேண்டிய தேவையில்லை. மக்கள் விவகாரம் என்று வருகின்ற பொழுது நீங்கள் அவர்களோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும், கலந்து ஆலோசிப்பீராக. அல்லாஹ் சொன்ன அந்த உத்தரவுக்கேற்ப பல விஷயங்களை ரசூலுல்லாஹ் கலந்து ஆலோசித்தது நீங்க பார்க்க முடியும். காரணம் என்ன? சர்வாதிகார தலைமையா ரசூலுல்லாஹ் இல்ல. இன்னைக்கு உள்ள ஆட்சியாளர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. அவங்க எடுக்கிறது தான் முடிவு. அந்த சர்வாதிகாரம் தான் மக்களினுடைய அழிவுக்கு அவர்களை அழைத்து செல்கிறது. கேள்வி கேட்கிற உரிமை இருக்கா ஆட்சியாளர்கள்ட்ட? ரசூலுல்லாஹ்ட்ட இருந்துச்சு. நபிகள் நாயகத்திடத்தில் யாருனாலும் கேள்வி கேட்க முடியும். நீங்க அப்படி கேள்வி கேட்க முடியுமா? சும்மா மன்கி பார்த்து தில்கி பார்த்து மனசுல இருந்து பேசணும். ஆடியோல பேசிக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய மக்கள்கிட்ட பேசக்கூடிய தலைவர்களா இருக்கிறாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்கிட்ட பேசக்கூடிய தலைவர். அல்லாஹ்வின் தூதர்கள் முக்கிய பிரச்சனைகள்ல குடிமக்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன்படி நடந்த தலைவர். அவர்களுக்கு மத்தியில் அவருடைய காரியம் ஆலோசனையின் அடிப்படையில் தான் இருக்கும். அவங்க நினைச்சதை முடிவெடுக்கிறது. இன்னைக்கு அப்படித்தானே பல பிரச்சனை வருது. ஒரு நாட்டின் தலைவர் அவர் நினைச்சதை முடிவெடுக்கிறதுனால தானே பிரச்சனை. 500,000 செல்லாதும் திடீர்னு அறிவிக்கிறார். ரிசர்வ் பேங்க்ல உள்ளவங்க சொல்றான் எங்களுக்கு தெரியலங்கிறான். அப்ப யார்கிட்ட ஆலோசனை பண்ணார்? என்ன நிதி நிபுணர்கிட்ட ஆலோசனை பண்ணார்? இல்ல. இது ஒரு உதாரணம். பல யுத்தங்கள் கூட இந்த சர்வாதிகார தலைமையின் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகள், இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்தார்கள்.